அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் வைத்தியம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் வள்ளலார் வைத்தியசாலையிலிருந்து உலக மக்கள் அனைவருக்கும் வள்ளல் பெருமான் மற்றும் சித்தர் பெருமக்கள் கூறிய மூலிகைகள், ஆரோக்கிய உணவுப் பொருட்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தோட நம்ம காலை மூலிகை பருப்பொடி தொடங்கி இரவு படுக்கக்கூடிய திரிபலா கடுக்காச்சூரணம் வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 15-20 பொருட்களை நம்ம கடந்த ஒரு 4-5 வருடங்களாக உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய பயிற்சி முகாம்கள், நம்மளோட தியான முகாம்கள் மற்றும் சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் இதை கொடுத்து, இந்த பொருட்களை கொடுத்து நிறைய பயன்பட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன விதமான மூலிகை பற்பொடி மூலிகை பொருட்கள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பயன்படுத்தக்கூடிய மூலிகை பற்பொடி, கரிசாலை வளலை அகற்றுதல், வள்ளல் பெருமான் கூறிய முக்குட்டு சூரணம், கரிசாலை தூதுவளை, முசுமுசுக்கை, அப்புறம் தலைக்கு வைக்கக்கூடிய கரிசாலை பொன்னாங்கண்ணி தைலம் என்று நிறைய பொருட்கள் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரோக்கிய மூலிகைகள் நிறைந்த ஒரு உணவுப் பொருள் தான் ஆரமுது சத்து மாவு அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். இது நம்மளுடைய ரிஜிஸ்டர்டு மற்றும் ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட். இதை பயன்படுத்தி அனைவருக்குமே தெரியும். நீங்கள் நிறைய சத்து மாவுகள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம். இதையும் பயன்படுத்தி பாருங்கள், வித்தியாசம் தெரியும். இப்போ நீங்கள் சொல்லும் போது கேட்கலாம், உங்களோட பொருளை நீங்கள் அதனால் இதை பெருமையாக சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். காரணம் என்னென்னா, நம்ம இதில் என்னென்னலாம் சேர்க்க போகிறோம்ன்றதை நான் விவரமாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எதுக்கு இந்த சத்து மாவு நம்ம பயன்படுத்தணும்? இப்போ பெரும்பாலும் நம்ம எல்லார் வீடுகளில் பாருங்கள், குழந்தைகள், பெரியவங்க, நம்ம எல்லாரும் சைவ உணவுக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டோம். அசைவ உணவு விட்டு சைவ உணவுக்கு வந்தாச்சு. ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா, காலை உணவுனா பெரும்பாலும் இட்லி, தோசை, சப்பாத்தி, இல்லை ஸ்பெஷலாக இருந்தால் பொங்கல், வடை. அப்படி மதியம் என்ன சாப்பிட்றோம்னா அதே சாதம், சாம்பார், ரசம், கொஞ்சம் காய்கறி. இரவு என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா அதே தோசை, இட்லி, அதே மறுபடியும் நம்ம சுற்றி அரிசி, கோதுமை, சில உணவுகளுக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆனா, குழந்தைகளுக்கு, வளரக்கூடிய பசங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு சமவிகிதமான ஒரு சரியான சத்தான உணவுப் பொருட்கள் போய் சேருதான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படும். அடுத்தபடியா, ஐயா நான் சைவமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவமா இருக்க அன்பர்களும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிறாங்கன்னா, ஆனால் அதுவும் கிடையாது. இன்று நீங்க நல்லா பாருங்க, இந்தியா முழுவதும் ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னாடி பல்வேறு சிறுதானியங்கள், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மேற்கத்திய நாட்டில இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு மில்லட்ஸ், நம்ம ஊர்ல கொள்ளு, அங்கிருந்து வரக்கூடிய ஓட்ஸ், அதை நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். ஆனா நம்மளுடைய சாமை, திணை, வரகு, குதிரவாளி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, சிவன் சம்பா, தூயமல்லின்னு பாரம்பரிய அரிசிகளை, பாரம்பரிய சிறுதானியங்களை நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம், அதை பயன்படுத்தலை. அதனுடைய விளைவு இன்னைக்கு பாருங்க, சமூகத்துல இன்னைக்கு நம்ம சர்க்கரை நோயில முதல் இடத்துல போய் நின்றுட்டு இருக்கிறோம். நீங்க கேட்கலாம், முந்தியெல்லாம் சர்க்கரை நோய் உழைப்பு குறைவானவங்க, வசதியானவங்களுக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு விவசாயம் பார்க்கக்கூடியவங்க, அதிகமாக உழைக்கக்கூடியவங்களுக்கே இன்னைக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு காரணம் என்னன்னா, சைவ உணவாளர்களாக இருந்தாலும் அவங்க சமவிகிதமான உணவுகள் எடுத்துக்கொள்றதில்ல. அந்த சமவிகிதமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம சிறுதானிய பயன்பாடையும், அதே நேரம் பாரம்பரிய அரிசிகளையும் சத்து மாவுல கொண்டு வரோம். நீங்க இன்னைக்கு கடைகளில் வாங்கக்கூடிய பல சத்து மாவுகள்ல பாருங்க, பெரும்பாலும் கேழ்வரகு, கோதுமை, இந்த பொருட்கள் தான் அதிகமா இருக்கும். சிறுதானியங்களோ, பாரம்பரிய அரிசிகளோ, அடுத்து மூலிகைகள் சேர்க்கிறதுன்றது ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்க உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி, போதுமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் உங்க உணவுலே கிடைச்சிடும். அதாவது நம்மளுடைய தமிழருடைய உணவுலே முக்கியமான என்னன்னா, மருந்துன்னு தனியா கிடையாது. பசிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவே ஒரு மருந்தா எடுத்துக்கொண்டாங்க. அந்த வகையில நம்ம இந்த ஆரமுது சத்து மாவுன்ற ஒரு ப்ராடக்டை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க, அவ்வளோ வித்தியாசம் தெரியும். இதுல என்னெல்லாம் பயன்படுத்துறோம் பாருங்க. நீங்க சொல்லும் போதே உங்க எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருங்க, ஏறத்தாழ நம்ம 28-29 பொருட்களை நம்ம இதுல பயன்படுத்துறோம். பாருங்க, கேழ்வரகு, நம்ம ராகி நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேழ்வரகு. அடுத்து வெள்ளை சோளம், அடுத்தபடியா மக்கா சோளம், அடுத்தபடியா நம்ம சுதேசி சுண்டல்னு சொல்லுவாங்க, கருப்பு சுண்டல்னு சொல்லுவாங்க. புரோட்டீன், அவ்வளோ புரோட்டீன் ஆனது. அடுத்து உளுந்து. இன்னைக்கு உளுந்து எல்லாமே தோலை எடுத்துட்டு தான் இட்லியில பயன்படுத்துறோம். கருப்பு உளுந்து. அடுத்தபடியா கோதுமை, பொட்டுக்கடலை, சிவப்பரிசி. அடுத்தபடியா இங்க பாருங்க, உங்களுக்கு குதிரவாளி, வரகு, பச்சைப்பயிறு, அடுத்தபடியா சோயா, கம்பு, திணை, சாமை, பார்லி, மிளகு, கருப்பு கவுனி அரிசி. அடுத்தபடியா பாருங்க, ஏலக்காய், பாதாம்,
நாட்டு நிலக்கடலை, பிஸ்தா, முந்திரி பருப்பு. எடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, நிறைய சத்து மாவுல இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கிறோம், சுக்கு சேர்க்கிறோம், அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வெற்றிலை சேர்க்கிறோம். இதோட சேர்ந்த அஸ்வகந்தா, கைக்குத்தல் அரிசின்னு கிட்டத்தட்ட ஒரு 29 பொருட்களை சேர்த்து தான் இந்த சத்து மாவை நம்ம உற்பத்தி பண்றோம். இது நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் நல்லா வறுத்து நிழல்ல ஊற உங்களுக்கு காய வச்சு சுத்தம் பண்ணி வறுத்து முறையாக நம்ம அரைச்சு கொடுக்குறோம். ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம் வீட்டில் அப்படின்னா, தண்ணியிலையோ அல்லது பசும்பாலிலேயோ நன்றாக கரைத்து நான் காலையில சுட சுட நல்லா காய்ச்சி, இனிப்பு வேணும்னா இனிப்பு, இல்லை உப்பு வேணும்னா உப்பு கொடுத்து காலையில 1 டம்ளர் 2 டம்ளர் சாப்பிட்டு பாருங்க. ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் நல்லா வயிறு நல்லா கப கபன்னு பசி எடுக்கும். வீட்டில் சாப்பிடாத குழந்தைகளை காலையில் வெறும் வயிற்றுல இது மட்டும் கொடுத்துருங்க. வேற எதுவும் கொடுக்காம இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல நல்லா பசி எடுக்கும். உடல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஆரோக்கியம் என்பது வெறும் மருந்து மாத்திரை மூலிகை பொருட்கள் சாப்பிட்றது மட்டும் இல்ல, நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்றோமான்றதும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட்ல பாரம்பரிய அரிசிகளும் இருக்கு, பாரம்பரிய சிறுதானியங்களும் இருக்கு, அடுத்தபடியா மூலிகைகளும் சேர்க்கிறோம். இது அற்புதமான ஒரு சிறந்த காலை உணவை பயன்படுத்தலாம். இது தினசரி பயன்படுத்தலாமானா நீங்க என்ன பண்ணலாம்னா வாரத்துல ஒரு 3 நாள் 4 நாள் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா பசும்பால்ல காய்ச்சி கொடுக்கலாம், இல்லை நெய் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ நான் பால் பொருட்கள் பயன்படுத்த மாட்டோம்னா வெறும் தண்ணியில் காய்ச்சி நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி வெல்லம் போட்டு கொடுத்தீங்கன்னா 1 டம்ளர் 2 டம்ளர் சாப்பிட்டா போதும். இரவு இதை சாப்பிட்றத தவிர்த்தரலாம். ஏன்னா இரவு சாப்பிட்டா என்ன ஆனா உங்களுக்கு நல்ல பசி எடுத்துரும், இரவு தூக்கம் கெட்டு போயிடும். அதனால காலையில நல்லா சாப்பிடுங்க. ஒரு அற்புதமான உணவு. நம்ம சைவ உணவா இருக்கிறது மட்டும் பத்தாது, அதோட சேர்த்து பாரம்பரிய ஆரோக்கிய உணவுகளை சமவிகிதமா எடுக்கிறோமா, அந்த வகையில இந்த ஆரமுது சத்து மாவு நம்ம வள்ளலார் வைத்தியம் ப்ராடக்ட்ல இந்த ஆரமுது சத்து மாவு என்பது ஒரு அற்புதமான ப்ராடக்ட். இதை நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. இது எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்னா அதற்கான எண்கள் கீழே கொடுக்குறோம். அந்த எண்களை தொடர்பு கொண்டு நீங்க இந்தியாவில் எங்கேருந்து வாங்கிக்கலாம், மலேசியாவிலையும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதற்கான எண்கள் கொடுக்குறோம். குறிப்பாக உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. நீங்க ஏற்கனவே இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸையும் கீழே ஃபீட்பேக்ல கொடுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மாமிச உணவை மறுப்பதே மனித நெறி. நன்றி, வணக்கம்.